ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல மார்க்கெட் ஏற்றத்தில் இருந்தது. அது காரணம் வந்து ட்ரம்ப் வந்து ரெண் இன்னும் நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸ்க்கு வந்து எதுவும் வார் இல்லை, ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஈரானும் வந்து அவங்களோட 10 கண்டிஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதுவும் சண்டைக்கு போக போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு 2 வீக்ஸுக்கு அந்த ஹேமஸ் கால்வாயும் ஓப்பனில் இருக்க போகுது கப்பல்கள் போக்குவரத்துக்கு. பட்டு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். மார்க்கெட் நல்லா இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட்னால ஏறுனுச்சு. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. நல்ல நல்ல ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிஃப்டி 50யில் இருக்க ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் நல்ல ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ், நல்ல பிஸ்னஸ் இருக்க ஸ்டாக்ஸாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாக் வந்து எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ் இன்றைக்கி நல்ல ஏற்றம் கொடுத்துருந்து. கரண்ட் ப்ரைஸ் வந்து 3383 ரூபா. இவங்க மெயினாக வந்து இஆர்என்டி பிஸ்னஸில் இருக்காங்க. டெலிகாம், ஹைடெக், மெடிக்கல் சர்வீசஸ் பிளான்ட் பிஸ்னஸில் இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் இருக்கிற டாப் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 22.2% இருக்குது. ஸ்டாக்கோட பி 27.9. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 35,000 கோடி இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 1.65% கொடுக்குறாங்க. டெப்ட் ஈக்விட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, 0.10%, விச் இஸ் குட். ஸ்டாக் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,600 வரைக்கும் போயிட்டு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ தான் பாட்டம் அவுட் ஆகி கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். இதுலேருந்து ஏற வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸில் வந்து 25.3% இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 42% இருக்குது. நெகட்டிவ் சைடு எதுவும் இல்லை. அப்புறம் குவார்ட்டர் ரிசர்வ்ஸில் சேல்ஸ் வந்து 2,157 கோடியிலேருந்து 2,900 கோடி பக்கம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 300 கோடி பக்கம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 300 கோடியிலேருந்து 1,200 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் இஸ் குட். பேலன்ஸ் ஷீட் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 73% ஷேர்ஸ் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 4.22% ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஏஎஸ் வந்து 14.57% ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 2,31,000 பேர் இருக்காங்க. அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 3,000 ரேஞ்சில் இருக்குன்னு யோசிக்க வேணாம். இது வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்சல் எடுக்கும்போது நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். 1-2ன்னு குவான்டிட்டி வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் கொடுத்ததெல்லாம் இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸும் பாருங்கள்.